வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் முனிஸ், ஃபவுண்டர் ஆஃப் எம்ஆர்எல் பில்டர்ஸ். நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட் 1, டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அண்ட் டீடைல்ஸ். அப்படின்னா நம்ம எத்தனை சதுரடி வீடு கட்டுறோம், அதுக்கு சதுரடிக்கு எவ்வளவு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட், இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு, டோட்டல் பட்ஜெட்டையும் டீட்டெயிலாக கொண்டு வர்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒர்க் ஸ்கோப். அப்படின்னா நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோம், அதோட டீடைல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, காலம் என்ன சைஸு, பிளிந்த் பீம் என்ன சைஸு, பேஸ்மெண்ட் எவ்வளோ ஹைட் கட்டுவோம் அப்படிங்கிற மொத்த ஒர்க் ஸ்கோப், என்னென்ன வேலை செய்ய போறோங்கிற டீட்டெயிலையும் கொண்டு வரணும். தேர்ட் பாயிண்ட், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன். அப்படின்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம். இப்போ சிமெண்ட்னு எடுத்தோம்னா நம்ம ராம்கோ யூஸ் பண்றோமா, அல்ட்ராடெக் யூஸ் பண்றோமா, டால்மியா யூஸ் பண்றோமா, ஸ்டீல்னு எடுத்தோம்னா ஐஸ்டீல் யூஸ் பண்றோமா, டிஎம்டி யூஸ் பண்றோமா, ஏஆர்எஸ் யூஸ் பண்றோமா, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோங்கிறத கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து பேமெண்ட் ஷெடியூல். பேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அட்வான்ஸ் வந்து 20%, பேஸ்மெண்ட்ல வந்து 15%, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் வர்றதா நம்ம பேமெண்ட் ஷெடியூல்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா ஒர்க் கம்ப்ளீஷன் டைம். அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து எத்தனை மாசத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போங்கிற டீடைல்ஸ் இருக்கணும். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் சார்ஜஸ். அப்படின்னா இப்ப கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத டீட்டெயிலா பேசி அப்போ வந்து அந்த அமௌண்ட் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா கிளைண்ட் மற்றும் கான்ட்ராக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நம்ம அதுல மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல டீட்டெயிலா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வர்ற அன்னெசரி கன்ஃபியூஷன் வந்து நம்ம தவிர்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.